வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் மாகாண சபை திருத்தச் சட்டம் நிறைவேற்றம். தமிழர்களின் வாக்குகளுக்கான ரணில் சுமந்திரன் இரகசிய திட்டமென ஐயம். ரணிலுடன் போட்டியில்லை, சஜித்துடனே போட்டி என்கிறது ராஜபக்ஷ அணி. நாளை தமது வேட்பாளரை அறிவிக்க தயாராகும் பொதுஜன பெரமுன. மன்னார் பொது மருத்துவமனை மரணத்தில் மருத்துவ பணியாளர்கள் தவறிழைத்தனர். இளந்தாயின் மரணத்தில் மருத்துவ பணிப்பாளர் பொறுப்பேற்பு. தமிழக கடற்தொழிலாளர்களை டெல்லி மனித உயிர்களாகவே மதிப்பதில்லை. ஸ்ரீலங்கா கடற்படையினருக்கு எதிரான போராட்டத்தில் அதிமுக குற்றச்சாட்டு. பிரித்தானியாவில் தொடரும் இன வன்முறைகளை ஒடுக்க சிறப்பு காவல்துறை அணிகள். இனவாத தாக்குதல் குற்றங்களில் இதுவரை 400க்கும் மேற்பட்டோர் கைது. பிரதமர் ஹசீனா தப்பியோடிய நிலையில் பங்களாதேஷ் நாடாளுமன்றம் கலைப்பு. ராணுவ அரசாங்கத்தை ஏற்க முடியாதென போராட்ட தலைவர்கள் அழுத்தம். தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே கடந்த வாரம் தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுடன் நடத்திய இரகசிய பேச்சுக்களின் அடிப்படையில் இன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் மாகாண சபை தேர்தல் சட்டமூல விவாதம் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஏற்கனவே தனிநபர் பிரேரணியாக சமர்ப்பிக்கப்பட்ட இந்த சட்டமூலம் ஸ்ரீலங்காவின் வர்த்தமானியிலும் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த சட்டமூலம் ஸ்ரீலங்காவின் உச்சநீதிமன்றத்தால் பரிசீலிக்கப்பட்டு நில பரிந்துரைகள் கூறப்பட்ட நிலையில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்த சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளமை கடும்போக்கு சிங்கள தலைவர்களால் விமர்சிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நகர்வுகளை செய்வதற்கு பதிலாக தமிழர்களின் வாக்குகளை தனக்கு பெற்றுத்தர வேண்டும் என ரணில் சுமந்திரனிடம் இரகசிய கோரிக்கை விடுத்ததான செய்திகளும் வெளியாகியுள்ளன. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் நிலையில் சிறுபான்மை முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சிகள் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ளன. இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலகிச் சென்றுள்ள டெலோ மற்றும் புளோட் ஆகியன தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி செயற்பட்டு வரும் நிலையில் அவர்களுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கிய தலைவர்களும் கைகோர்த்துள்ளனர். எனினும் இலங்கை தமிழரசு கட்சியில் சுமந்திரன் தரப்பு அணியினர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கும் நிலைப்பாட்டில் இருப்பதான அறிகுறிகள் தென்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கடந்த வாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்திருந்த எம் ஏ சுமந்திரன் மாகாண சபை தேர்தல்களை தாமதமின்றி நடத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் மாகாண சபை தேர்தல்களை பழைய முறையில் நடாத்தி மாகாண சபைகளை மீள இயங்கச் செய்யும் வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் சமர்ப்பித்த தனிநபர் சட்டம் மூலம் இன்று நாடாளுமன்றத்தில் விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு இன்றி நிறைவேற்றப்பட்டது. இது சட்டங்களுக்கான நிலையியற் குழுவில் உச்சநீதிமன்ற சிபாரிசை திருத்தமாக ஏற்ற பின்னர் 3ஆம் வாசிப்பில் சபையில் மீண்டும் நிறைவேற்றப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தம்முடன் நடத்திய பேச்சுக்களின் போது ஜனாதிபதி இணங்கியதற்கமையவே இந்த சட்டமூலத்தை தாம் கொண்டு வந்ததாகவும் ஏற்கனவே 2 தடவைகள் இந்த சட்டமூலத்தை கொண்டு வந்திருந்த போதிலும் அது நிறைவேறவில்லை எனவும் தனியார் ஊடகம் ஒன்றிற்கு கூறியுள்ளார். இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டதன் மூலம் ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்த பின்னர் மாகாண சபை தேர்தல்களை நடத்த முடியும் எனவும் எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவோம் என சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார் திசாநாயக் ஆகியோர் கூறியுள்ள போதிலும் இயங்கு நிலையில் உள்ள மாகாண சபை இல்லாத நிலையில் அவ்வாறான வாக்குறுதி வழங்குவதில் அர்த்தமில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள சூழ்நிலையை வைத்து மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான சட்டமூலத்தை தாம் கொண்டு வந்துள்ளதாகவும் எம் ஏ சுமந்திரன் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மாகாண சபைகளுக்கு காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களை வழங்கும் நோக்கிலேயே மாகாண சபை தேர்தல் தொடர்பிலான திருத்த சட்டம் அவசரமாக கொண்டுவரப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலேயே குறித்த சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் வைத்து கூறினார்.
සුජාතභාවයක් සහිත පාලනය கால எல்லைகள் எதுவுமின்றி மாகாண சபை தேர்தலை நல்லாட்சி அரசாங்கம் தான் பிற்போட்டது. தேர்தல் பிற்போடப்பட்டு பல வருடங்களாகிவிட்டன. ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெறவுள்ள இத்தருணத்தில் மாகாண சபை தேர்தல் தொடர்பான திருத்த சட்டம் ஒன்று அவசரமாக கொண்டு வருவதன் நோக்கம் என்ன? மாகாண முதலமைச்சருக்கு சார்பான வகையில் ஆளுநர் ஒருவரை நியமித்துக் கொள்ளும் அதிகாரம் வழங்கப்படுவதனூடாக காவல்துறை கட்டளைகள், காணி கட்டளைகள், சூழல் கட்டளைகள் மற்றும் ஏனைய கட்டளைகளை மாகாண சபைகளுக்கு ஏற்ற வகையில் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இதனூடாக 13வது திருத்தச் சட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தன எதிர்பார்த்த பாதுகாப்புகள் அனைத்தும் நீங்கிச் செல்லும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுக் கொள்ளும் நோக்கிலேயே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டுவர முற்படுகின்றனர். வடக்கில் வாழும் தமிழ், சிங்கள, முஸ்லிம் என அனைத்து மக்களையும் பாதிக்கும் ஒரு விடயமாக இது உள்ளது. எனவே தேர்தல் காலத்தில் தேர்தல் குண்டுகளை போட வேண்டாம் என கோருகின்றோம். ஸ்ரீலங்கா பொது ஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மிக்க பெரேரா தேர்தல் களத்திலிருந்து விலக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பு நாளை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவதாகவும் அதற்கான நடவடிக்கைகளை தான் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மிக்க பெரேரா தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தனிப்பட்ட காரணங்கள் காரணமாக தற்போது ஜனாதிபதி தேர்தல் களத்திலிருந்து விலக தம்மிக்க பெரேரா தீர்மானித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிக்க பெரேரா நாளைய தினம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவிருந்த நிலையில் இந்த செய்தி வெளியாகியுள்ளமை கட்சிக்குள் குழப்ப நிலையை ஏற்படுத்தி உள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் தம்மிக்க பெரேராவின் தீர்மானம் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இதுவரை எந்தவொரு உத்தியோகபூர்வ அறிவிப்பையும் மேற்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை இலக்கு வைத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன செயற்பட வேண்டும் என அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்களுடனான சந்திப்பின் போது நாமல் ராஜபக்ஷ இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை வெற்றி பெறச் செய்வதை நோக்கமாக கொண்டு கட்சியின் உறுப்பினர்கள் செயற்பட வேண்டும் என அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். அதே நேரம் தமது கட்சியிலிருந்து விலகியவர்கள் மற்றும் வேறு தரப்பினருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளவர்களை விமர்சிக்க வேண்டாம் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த காலங்களில் குறித்த தரப்பினரை ஐக்கிய தேசிய கட்சி பலமுறை விமர்சித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமது கட்சியின் தீர்மானத்திற்கு எதிராக செயற்பட்டு தற்போது ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளவர்கள் ஒரு காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சியை விமர்சித்தவர்கள் எனவும் நாமல் ராஜபக்ச நினைவூட்டியுள்ளார். இந்த நிலையில் கட்சியின் உள் விவகாரங்கள் குறித்து கவனம் செலுத்துவதை தவிர்த்து தற்போது ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிரான ஐக்கியப்பட்ட அணுகுமுறையை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பின்பற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை 99 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பிலேயே குறித்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அந்த ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஜூலை 31ஆம் தேதி முதல் நேற்று வரை 99 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டத்தினை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் குறித்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கமைய தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு இதுவரை 68 முறைப்பாடுகளும், மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு இதுவரையில் 31 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. நியாயமான மற்றும் வெளிப்படையான முறையில் தேர்தலை நடத்துவதற்காக குறித்த முறைப்பாடுகள் தொடர்பில் கவனம் செலுத்தி வருவதாக அந்த ஆணைக்குழு கூறியுள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மகா சங்கத்தினரின் முன்னிலையில் தங்கள் கொள்கைகளை மற்றும் நிலைப்பாடுகளையும் முன்வைக்க வேண்டும் என பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலக்குடா அத்தி ஞானசார தேரர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் இணைந்து இலங்கையை கட்டியெழுப்பும் செயல்முறையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி குறித்த இருவரும் செயற்பட்ட நிலையில் ஏன் எதிர்காலத்தில் நாட்டை கட்டியெழுப்பும் செயற்பாட்டை மேற்கொள்ள முடியாது என இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது கலக்குடாத்தை ஞானசார தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
විශේෂයෙන් බන්ධනාගාරගතව ඉඳලා சுதந்திரத்தின் பின்னரான இலங்கையின் நிலை தொடர்பில் பலரும் பல கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். முன்னாள் அரசாங்கங்கள் மற்றும் ஜனாதிபதிகள் நாட்டை கட்டியெழுப்பும் திட்டங்களை முன்னெடுக்காத காரணத்தால் இலங்கை கடந்த 76 ஆண்டுகளாக சாபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கின்றார்கள். தற்போது இலங்கை வங்குரோத்தடைந்த நாடு என அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் உறுப்பினர்களும் தெரிவிக்கின்றார்கள். இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கும் தரப்பினரிடம் நான் ஒன்றை கேட்க விரும்புகின்றேன். 76 வருடங்களுக்கு முன்பிருந்த இலங்கையா தற்போது உள்ளது? ஏன் நாட்டின் அபிவிருத்தி குறித்து யாரும் கவனம் செலுத்தாது தவறான விமர்சனங்களை மாத்திரம் முன்வைக்கின்றார்கள்? இந்த நிலையில் தற்போதுள்ள ஜனாதிபதி வேட்பாளர்கள் வெவ்வேறு விதமான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். பல்வேறு விதமான நிலைப்பாட்டுடன் செயல்படுகிறார்கள். வெளிநாடுகளில் உள்ள தலைவர்களால் பகிரங்க விவாதங்களை நடத்த முடியுமானால் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்களாக களமிறங்க உள்ளவர்களால் ஏன் அதனை செய்ய முடியாது? அவர்களின் கொள்கைகளையும் மக்கள் பிரச்சினைக்கான தீர்வுகளையும் ஏன் பகிரங்கப்படுத்த முடியாது? தற்போதுள்ள அனைத்து வேட்பாளர்களும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். மக்கள் பிரச்சனைகளை கண்டறியவும் அவற்றுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கவும் யாரும் முயற்சிக்கவில்லை. இது தொடர்பில் தங்கள் நிலைப்பாடுகளை கூட யாரும் முன்வைக்கவில்லை. இலங்கையில் உள்ள மக்கள் மத்தியில் கல்வியினூடாக ஒற்றுமையை கட்டியெழுப்புவது தொடர்பில் யாரும் இதுவரை எதுவும் கூறவில்லை. அத்துடன் தொழிற்சங்க நடவடிக்கைகளால் பாதிப்படைந்த மக்களுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க எந்த ஒரு அரசியல் தலைவரும் முன்வரவில்லை. இதனால் அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் ஒரு திறந்த அழைப்பை விடுக்க நான் விரும்புகிறேன். 4500 மகா சங்கத்தினரின் முன்னிலையில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் தங்கள் கொள்கைகளையும் நிலைப்பாடுகளையும் முன்வைக்க வேண்டும். நாட்டை கட்டியெழுப்பும் திட்டங்களுக்கு மாத்திரமே நாம் முன்னுரிமை வழங்குவோம். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு தலைவர் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக வேண்டும். இதுவே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான எமது நிலைப்பாடு. இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவதாக பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானது என திருகோணமலை மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இருந்து வெளியாகும் பத்திரிகை ஒன்றில் கடந்த 5ஆம் தேதி பிரசுரிக்கப்பட்ட குறித்த செய்தியினை மறுப்பு தெரிவிக்கும் வகையிலேயே திருகோணமலை மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கம் ஊடக சந்திப்பை இன்று நடத்தி தமது மறுப்பினை வெளியிட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த 4ஆம் தேதி திருகோணமலை மாவட்டத்தில் அரசு அதிகாரிகள், சமூக செயற்பாட்டாளர்களுடன் கலந்துரையாடல் ஒன்றினை முன்னெடுத்திருந்த நிலையில் திருகோணமலை மாவட்ட சட்டத்தரணிகள் சிலரும் அதில் கலந்து கொண்டுள்ளனர். குறித்த கலந்துரையாடலின் பின்னர் திருகோணமலை மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கம் நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு முழுமையாக ஆதரவு வழங்குவதாக கடந்த 5ஆம் தேதி பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் குறித்த செய்தி உண்மைக்கு புறம்பானது எனவும் ஜனாதிபதி தேர்தலில் தமது ஆதரவு குறித்து எந்தவிதமான கருத்துக்களையும் தாம் வெளியிடவில்லை எனவும் திருகோணமலை மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. திருகோணமலை சட்டத்தரணி சங்கத்தில் அங்கத்துவம் வகிக்கின்ற சில தனிப்பட்ட சட்டத்தரணிகள் தனிப்பட்ட அரசியல் அபிலாஷங்களுக்காக ஜனாதிபதி அவர் கதிகௌரவ ஜனாதிபதி அவர்கள் சந்தித்திருந்தார்கள். இவ்வாறு சந்தித்ததன் பின்னர் அடுத்த நாள், அதாவது 2024 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வெளியான வீரகேசரி பத்திரிகை நாளேட்டினுடைய முற்பக்கத்தில் இவ்வாறு ஜனாதிபதி அவர்களை சந்தித்த திருவள்ளை மாவட்ட சில சட்டத்தினுடைய போட்டோ புகைப்படத்தை வெளியிட்டு திருவள்ளை மாவட்ட சட்டத்திட்ட சங்கத்தின் ஆதரவு ஜனாதிபதிக்கு என்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை பிழையான முறையில், அதாவது திருகோணமலை சட்டத்தரணி சங்கத்தினால் எடுக்கப்படாத ஒரு தீர்மானத்தினை எடுக்கப்பட்டதாக கூறி மக்களை பிழையாக வழிநடத்தும் வகையில் அந்த செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். குறித்த இந்த செய்தியை பொறுத்தளவில் முதலில் ஊடகவியலர்கள் தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்றால், திருகோணமலை சட்டத்தரணி சங்கத்திற்கு ஜனாதிபதி அவர்களுடைய வருகை தொடர்பில் எந்த விதமான அழைப்பும் முறையாக கிடைத்திருக்கவில்லை. அதே போல திருகோணமலை சட்டத்தரணி சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர் மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி மற்றும் ஏழை அங்கத்தவர்கள் திருகோணமலை சட்டத்தரணி சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வகையில் ஜனாதிபதி அவர்களை சந்தித்து கலந்துரையாடவில்லை. அதே போல எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் அதிமுக ஜனாதிபதி அவர்களான ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு முழுமையான ஆதரவினை வழங்குவதாக எந்த ஒரு தீர்மானமும் அவர்கள் எட்டப்பட்டிருக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் திருகோணமலை மாவட்ட சட்ட சங்கத்தினுடைய ஆதரவு ஜனாதிபதி தலைப்பட்டு திருகோணமலை மாவட்ட சட்ட சங்கத்தில் எடுக்கப்படாத ஒரு தீர்மானத்தை எடுக்கப்பட்டதாக கூறி வீரகேசரி பத்திரிகையானது மக்களை பிழையாக வெளிநடத்துகின்ற வழியில் வெளியிட்ட செய்தியானது மிகப்பெரிய பாரதூரமான தவறாகும் என்ற விடயத்தினை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இதன்போது ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பது தமிழர்களுக்கு இருக்கின்ற ஒரே தீர்வு எனவும் வலியுறுத்தியுள்ளனர்.
வடக்கு கிழக்கு மாகாண தமிழ் குடிசார் சமூகங்கள் ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தை பகுதியில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை விநியோகித்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது மற்றும் பெரும்பான்மை இனத்தவர் ஒருவரை தெரிவு செய்வதில் எந்தொரு விதமான பயனும் இல்லை, தேர்தலை புறக்கணிப்பதே தமிழர்களுக்கு இருக்கின்ற ஒரே தீர்வு எனவும் இதன்போது வலியுறுத்தியுள்ளனர். மன்னார் வைத்தியசாலையில் இளம் தாயொருவர் உயிரிழந்த சம்பவம் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் சிலர் தவறிழைத்துள்ளமை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் ஹனீபா தெரிவித்துள்ளார். குறித்த தாயின் மரணம் தொடர்பில் வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளரினால் அமைக்கப்பட்ட சுயாதீன விசாரணை குழுவின் விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மன்னார் தம்பனிக்குளம் பகுதியைச் சேர்ந்த பட்டதாரியான இளம் தாய் ஒருவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி கடந்த 28ஆம் தேதி உயிரிழந்திருந்தார். குறித்த பெண்ணின் மரணத்திற்கு சம்பவ தினம் விடுதியில் இருந்தவர்களின் அசமந்த போக்கே காரணம் என குற்றம் சுமத்தப்பட்டது. இதனை அடுத்து குறித்த மரணம் தொடர்பாக வடமாகாண சுகாதார அமைச்சினால் சுயாதீன விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதற்கமைய குறித்த விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதுடன் விசாரணைகளின் அடிப்படையில் சிலர் தவறிழைத்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் ஹனீஃபா தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விசேட அறிக்கை வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் மத்திய சுகாதார அமைச்சின் விசாரணை குழு ஒன்று மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய சுகாதார அமைச்சின் விசாரணைகள் முடிவடைந்தவுடன் தவறிழைத்தவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் ஹனீஃபா தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த பெண்ணின் மரணம் தொடர்பாக உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து தனது தொலைபேசிக்கு பல்வேறு அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து மன்னார் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள பிராந்திய ஊடகவியலாளர்களின் பிரச்சினைகள் மற்றும் முறைப்பாடுகளை முன்வைப்பதற்கு ஊடக ஆணைக்குழு ஒன்றை உருவாக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதனூடாக அவர்களின் சேவை ஒப்பந்தங்கள் தொடர்பில் ஆராயும் அதிகாரத்தை அந்த ஆணைக்குழுவிற்கு வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அந்த பணிகள் குறித்து புதிய நாடாளுமன்றத்தில் கவனம் செலுத்துவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். பிரதேச ஊடகவியலாளர்களை கௌரவிக்கும் வகையில் பத்திரமுலையில் உள்ள தனியார் விடுதியில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். மன்னார் மக்களுடைய தொடர்ச்சியான எதிர்ப்பினையும் மீறி கனியமண் அகழ்விற்கான வேலை திட்டங்களை ஸ்ரீலங்கா அரச நிறுவனங்களின் உதவியுடன் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்று முன்னெடுத்து வருவதாக மன்னார் பிரஜைகள் குழு சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் எதிர்வரும் 14ஆம் தேதி அரச நிறுவனங்களின் உதவியோடு குறித்த நிறுவனம் கனியமண்ணை அகல உள்ள பகுதிகளை அளவீடு செய்ய உள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரஜைகள் குழு தெரிவித்துள்ளது. இதேபோல அதானி நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட உள்ள காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு எதிராக மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற போதிலும் மக்களை அச்சுறுத்தி குறித்த திட்டத்தினை முன்னெடுக்கும் பணிகளை ஸ்ரீலங்கா அரசு முன்னெடுப்பது முற்றிலும் மனித உரிமை மீறல் என மன்னார் பிரஜைகள் குழு கண்டனம் வெளியிட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக கனியம்மன் அகழ்வு திட்டத்தை முன்னெடுப்பதற்கான பாரிய முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்ற பல்வேறு கம்பெனிகளினாலே இறுதியிலே ஒரு கம்பெனி ஒன்று மன்னார் மாவட்டத்திலே கால் பதித்திருக்கின்றன. மாஸ் மினரல் என்ற கம்பெனி ஒன்று. அந்த கம்பெனிக்கு அந்த இடத்தை கையகப்படுத்திக் கொள்வதற்கான அனுமதி வழங்குவதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே அதற்கு எங்களுடைய மக்கள் சார்பிலே நாங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்த பொழுதிலும் அதை செயல்படுத்த வேண்டும் என்று பல்வேறு திணைக்களத்தின் உதவியோடு முன்மரமாக அந்த கம்பெனி வேலை செய்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற 14ஆம் தேதி அவர்கள் அந்த மண் அகழ்வு செய்யவிருக்கின்ற பகுதிகளை அளவீடு செய்வதற்காக 32 அரசு நிறுவன உதவிகளோடு அதனை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருக்கிறார்கள். ஆகவே இதை மன்னார் மாவட்ட மக்கள் முழுவதும் நாங்கள் முழுமையாக எதிர்க்கின்றோம். அன்றைய நாளிலே எங்களுடைய முழு எதிர்ப்பையும் நாங்கள் நாட்டு மக்கள் என்ற ரீதியில் நாட்டை பாதுகாக்கும் முகமாக எதிர்ப்பை தெரிவிக்க நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய
ஆயத்தங்களை முழுமூச்சாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்வதோடு இதை உடனடியாக நிறுத்துமாறு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை மக்கள் சார்பிலே கேட்டு நிற்கின்றோம். மாவட்டத்தில் அதுவும் விசேஷமாக எங்களுடைய தீவிலே அதானி உடைய உயர் மின் காற்றலை திட்டமானது செய்யக்கூடாது என்று பல வருடங்களாக 2-3 வருடங்களாக நாங்கள் பல எத்தனிப்புகளை செய்து அது நிறுத்தப்பட்டிருந்த வேளையிலும் இப்பொழுது மிகவும் முழு மூச்சுடன் அந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. கடந்த மாதம் 26-27 தேதிகளிலே அரச திணைக்களம் பலவற்றின் உதவியோடு மக்களுடைய காணிகள், அதாவது மக்களுடைய 126 ஏக்கர் காணி, அத்தோடு ஆலயத்தினுடைய காணி 46 ஏக்கர் காணி, அத்தோடு எங்களுடைய 1000 இல்லத்துக்கு சொந்தமான காணி, குருக்களுக்கு சொந்தமான காணி என்ற பல ஏக்கர் காணிகளை சுயரிக்கும் நோக்கோடு அளவீடுகளை மேற்கொண்ட பொழுது மக்கள் அதை வேண்டாம் என்று தடுத்த பொழுது முதல் நாள் அவை அனைத்தும் நிறுத்தப்பட்டு அடுத்த நாள் பல்வேறு விதமான அனுமதிகளை பெற்று மக்கள் அதற்குள்ளே புகுந்தால் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு மக்களை பயமுறுத்தி அந்த முழு திட்டங்களையும் அளந்து அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த வேளையில மிகவும் கவலையோடு மக்களுடைய விருப்பங்களுக்கு எதிராக மக்களுடைய வாழ்விடங்களை சுவகரித்துக் கொள்ளுகின்ற மனித உரிமை மீறலுக்கான இந்த செயற்பாடுகளை முற்றுமுழுதாக மன்னார் மாவட்ட மக்கள் சார்பிலே நாங்கள் எதிர்க்கிறோம், முழுமையாக கண்டிக்கிறோம். ஆகவே மன்னார் மக்களுடைய வாழ்விடங்களை அளிக்கின்ற இந்த திட்டத்தை முற்றிலுமாக மன்னார் தீவிலே நிறுத்த வேண்டும் என்று மக்கள் சார்பிலும் இந்த மன்னார் தீவிலும் மன்னார் மாவட்டத்திலும் வாழுகின்ற எல்லா மத சமய தலைவர்கள் சார்பிலும் மக்கள் சார்பிலும் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாண ரீதியிலான பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுக்க வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகள் அழைப்பு விடுத்துள்ளனர். நீதி மறுக்கப்பட்டு வீதியில் போராடி வரும் தமக்கான நீதியை வலியுறுத்தும் இந்த மாகாணம் தழுவிய போராட்டத்திற்கு அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களினது உறவுகள் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய மாவட்டங்களுக்கான வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கம் இந்த போராட்டத்திற்கான அழைப்பினை கூட்டாக விடுத்துள்ளனர். வருகின்ற 8ஆம் மாதம் 30ஆம் தேதி அனைத்துலக சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினம். இத்தினத்தில் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை, மட்டக்களப்பு, திருவண்ணாமலை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த கவனிப்பு போராட்டத்தை செய்வதாக உத்தேசித்துள்ளோம். இப்போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் முகமாக இங்கிருக்கும் அனைத்து அரசு பெற்ற நிறுவனங்கள், மதகுருமார்கள், முக்கியமாக ஊடகவியலாளர்கள், எங்களது முதுகெலும்பு ஊடகவியலாளர்கள், ஆட்டோ சங்கத்தினர், பழைய மாணவர்கள், மீனவர் சங்கத்தினர், மதகுருமார்கள், பாராளுமன்ற உறுப்பினர், அரசியல்வாதிகள், பொதுமக்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரையும் எங்களது இந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் முகமாக ஒன்று கூடி இந்த போராட்டமானது இன்று 14 வருட காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தில் நாங்கள் இதுவரை காலத்தில் 250-300 உட்பட்ட எங்களுடனிருந்து போராடிய தாய்மார்கள் 300 பேரை நாங்கள் இன்று இழந்து நிற்கின்றோம். 8 மாவட்டத்திலும் இன்று எங்களது போராட்டம் சர்வதேச மட்டத்துக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்து. இன்று நாங்கள் அரசிடம் பலமுறை கேட்டு நின்றோம். எங்களது போராட்டத்திற்கு என்ன நடந்தது, எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை கேட்டு நின்றோம். இன்று யாருமே எந்தவித பதிலும் கூறாத பட்சத்தில் நாங்கள் இன்று 2018ஆம் ஆண்டிலிருந்து எங்களது நேரடி எங்களது உணர்வுகளை, எங்களது பலிகளை நாங்களே சென்று ஐநா முன்றலில் இன்று சொல்லி வருகின்றோம். இன்று நாங்கள் சர்வதேசத்தை தான் நாடி நிற்கின்றோம். அது மட்டுமல்ல, நாங்கள் இந்த போராட்டத்தை எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்த உண்மையை கேட்டு நிற்கின்றோம். இந்த உண்மை தெரியும் மட்டும் எங்களது போராட்டம் இந்த 8 மாவட்டத்திலும் வலுவாக நடந்து கொண்டிருக்கும். திருகோணமலை மாவட்டத்தில் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த முன்னாள் தலைவர் இரா சம்பந்தனின் வெற்றிடத்திற்காக நியமிக்கப்பட்ட சண்முகம் குகதாசன் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்துள்ளார். திருக்கோணேஸ்வர ஆலய அபிவிருத்தி உட்பட்ட மாவட்டத்தின் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய துறைகள் தொடர்பில் சுட்டிக்காட்டியுள்ளார். திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள திருக்கோணேஸ்வரம்
கோவிலானது இலங்கையில் உள்ள வரலாற்று புகழ்மிக்க ஒரு புனித தலமாகும். இந்த கோவிலுக்கு நாள்தோறும் பெருமளவு சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இவர்கள் இந்த இடத்தில் அழகை கண்டு கழிக்க விரும்புகின்றார்கள். சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கடைகள் இதற்கு தடையாக உள்ளன. மேலும் இக்கடைகளில் கோவிலின் புனிதத்தன்மையை கெடுக்கின்றன. அத்தோடு இங்கு சில சமூக விரோத செயல்களும் இடம்பெறுகின்றன. எனவே இந்த கடைகளை வேறு ஒரு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என 2029 ஆண்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டது. எனினும் இந்த முடிவு இதுவரையில் செயல்படுத்தப்படவில்லை. இந்த முடிவை விரைந்து செயல்படுத்தி கோவிலின் புனிதத்தன்மையை காக்குமாறு முதலில் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மாவட்டத்தில் 166 தொடக்க கல்வி ஆசிரியர் பற்றாக்குறையும் 116 கணித ஆசிரியர் பற்றாக்குறையும் 53 ஆங்கில ஆசிரியர் பற்றாக்குறையும் 60 அறிவியல் ஆசிரியர் பற்றாக்குறையும் 52 கணனி ஆசிரியர் பற்றாக்குறையும் 53 தமிழாசிரியர் பற்றாக்குறையுமாக மொத்தம் 500 ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுகின்றது. இதனால் மாணவர்களது கல்வி மிகவும் பாதிக்கப்படுகின்றது. எனவே ஆசிரியர் பற்றாக்குறை நீக்குவதற்கு போதிய ஆசிரியர்களை மாவட்டத்துக்கு ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் மத்திய அரசாங்கத்தின் மாவட்ட மருத்துவமனையில் 54 மருத்துவர் பற்றாக்குறையும் 9 துறைசார் மருத்துவ நிபுணர் பற்றாக்குறையும் 7 செவிலியர் பற்றாக்குறையும் 3 மருந்தாளர் பற்றாக்குறையும் 39 சுகாதார பணியாளர் பற்றாக்குறையும் காணப்படுகின்றது. மேலும் மாகாண அரசின் கீழ் உள்ள மருத்துவமனைகளில் 40 துறைசார் மருத்துவ நிபுணர்கள் பற்றாக்குறையும் 21 மருத்துவர் பற்றாக்குறையும் 27 செவிலியர் பற்றாக்குறையும் 22 மருந்தாளர் பற்றாக்குறையும் 6 மிகையொலி ஊடுகதிர் தொழில்நுட்பவியலாளர் பற்றாக்குறையும் 100 சுகாதார பணியாளர் பற்றாக்குறையும் காணப்படுகிறது. இந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கு ஆவண செய்யுமாறு உரிய அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள் விளையாட்டுத் துறையில் முன்னேற முடியாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் விளையாட்டு அரங்கின் மேல் இல்லாமல் இருப்பதே ஆகும். இம்மாவட்டத்தில் உள்ள முதன்மையான மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கிய மகேஸ்வர விளையாட்டு அரங்கு நீண்ட காலமாக மறுசீரமைக்கப்படாமல் புதர்மண்டி போய் கிடக்கின்றது. இதை மறுசீரமைப்பதன் மூலம் திருவண்ணாமலையின் விளையாட்டுத் துறையில் சாதிக்க எண்ணும் பல நூற்றுக்கணக்கான இளைஞர் முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இலங்கை எதிர்நோக்கிய பொருளாதார நெருக்கடியின் பங்குதாரர் தான் என நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சரித கேரத் குற்றம் சாட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். சுப உதயசனாக் மாத்தியவேதி ஒப ஹெமதினாட்டம். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் ஏனைய ஜனாதிபதி தேர்தல்களை விட முக்கியமானதாகும். நாட்டை காப்பாற்றினர் என்று பொய்களை சமூகமயப்படுத்தும் போக்கை தற்போதைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்து வருகின்றார். பொருளாதார மீட்சி தொடர்பான பொய்யான விடயங்களை சமூகத்திற்கு காண்பிக்கிறார். அவர் மீட்சியாளர் அல்ல, அவரும் பொருளாதார பிரச்சனையின் பங்குதாரர் தான். இலங்கை நெருக்கடியை எதிர்நோக்கிய போது வேறு யாரும் நாட்டை பொறுப்பேற்க முன்வரவில்லை எனவும் அதனால் தான் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டதாகவும் ரணில் விக்ரமசிங்க கூறுவது முற்றிலும் பிழையான கருத்தாகும். ஸ்ரீலங்காவின் பிரதமராக பதவியேற்குமாறு கோரப்பட்ட போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா நிபந்தனைகளுடன் பதில் கடிதம் அனுப்பினார். அதனை யாரும் பொருட்படுத்தவில்லை. சரத் பொன்சேகா தனது விருப்பத்தை தெரிவித்தார். அதற்கும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. அவர்களாக தீர்மானித்து கொடுத்த பதவியை ரணில் விக்ரமசிங்க தானாக ஏற்றுக்கொண்டார். ரணில் விக்ரமசிங்கவிடம் எந்த தீர்வும் இல்லை. இந்த நிலையில் பிரச்சனையின் பங்குதாரரான ரணில் விக்ரமசிங்க பொருளாதார மீட்சி தொடர்பான பொய்யான தோற்றப்பாடுகளை சமூகத்தில் ஏற்படுத்துகிறார். பொருளாதார வளர்ச்சி என்பது வெறுமனே இலக்கங்களை கொண்ட ஒன்றல்ல, அது மக்கள் சார்ந்ததுமாகும். பொருளாதார வளர்ச்சி காணப்படுமாக இருந்தால் அது மக்களிலும் பிரதிபலிக்கும். ஒட்டுமொத்த மக்களையும் இலக்காக கொண்ட பொருளாதார வளர்ச்சியையே சஜித் பிரேமதாச தலைமையிலான கூட்டணி தற்போது முன்னெடுத்துள்ளது. ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவ நாணயக்கார அரசியலில் இருந்து ஓய்வு பெற தீர்மானித்துள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்திருந்த நிலையில் வாசுதேவ நாணயக்கார இந்த கருத்து வெளியாகியுள்ளது. ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரான வாசுதேவ நாணயக்கார அரசியலில் ஓய்வு பெறும் நிலையில் கட்சியின் தலைமை பொறுப்பை நிரோஷன் பிரேம் ரத்னவுக்கு வழங்கியுள்ளார். 85 வயதை பூர்த்தி செய்துள்ள இடதுசாரி அரசியல்வாதியான வாசுதேவ நாணயக்கார ஆரம்பத்தில் தமிழர்களின் உரிமை போராட்டத்திற்கு ஆதரவளிக்கும் அரசியல்வாதியாக செயற்பட்டிருந்தார். எனினும் பிற்காலத்தில் ராஜபக்சவினரின் விசுவாசியாக மாறியிருந்த வாசுதேவ நாணயக்கார அவர்களின் செயற்பாடுகளை ஆதரிக்கும் கொள்கையை பின்பற்றி வந்த நிலையில் தற்போது அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் ஜாழ் வருகையொட்டி கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட 18 பேருக்கான வழக்கு விசாரணை இன்று யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது ஸ்ரீலங்கா சட்டமா அதிபரின் ஆலோசனை கிடைக்கும் வரை வழக்கு கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த போது நீதி கோரி போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் நடத்தப்பட்ட அந்த போராட்டத்தின் போது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் எங்கள் மீது அராஜகங்களை புரிந்தது மட்டுமல்லாமல் 18 பேரை கைது செய்து பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி நீதிமன்றத்திலே முற்படுத்தியிருந்தார்கள். அது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் நாங்கள் அந்த நீதிமன்ற கட்டளையை மீறியதாக, அதாவது 500 மீட்டர்களுக்கு அப்பால் போராட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியிருந்த நிலையிலே நாங்கள் சுமார் 1000 மீட்டர்களுக்கு அப்பால் நின்று போராட்டம் நடத்திய போதும் கூட அந்த 500 மீட்டர்களுக்கு உள்ளே நின்று நாங்கள் போராட்டம் நடத்தியதாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை பதிவு செய்து அந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் கடந்த நிலைமையிலும் இதுவரைக்கும் அந்த அரச நில அளவை திணைக்களத்திடம் இருந்து அந்த போராட்டம் நடந்த இடமும் ஜனாதிபதி கூட்டம் நடத்திய இடத்திற்கும் இடையிலான தூரம் தொடர்பான அளவீட்டு அறிக்கைகள் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்காத நிலையிலே சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் இருந்து பதில் வரும் வரைக்கும் இந்த வழக்கை கிடப்பில் போடுவதாக நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. மீண்டும் நீதிமன்றத்திடமிருந்து அழைப்பாணை வருகின்ற போது நாங்கள் நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. வவுனியா நெலுக்குளம் பாலாமைக்கல் பகுதியில் உள்ள தோட்டக்காணி கிணற்றிலிருந்து ஆசிரியர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக நெலுக்குளம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தகவல் தொழில்நுட்பம் கற்பிக்கும் ஆசிரியரான கிருஷ்ணன் என்ற இளைஞரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலம் மீட்கப்பட்ட கிணற்றிற்கு அருகிலிருந்து குறித்த ஆசிரியரின் துவிச்சக்கர வண்டி, பாதணி, குடை என்பனவும் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. மன்னார் தீவை அண்மித்த கடற்பரப்பில் அத்துமீறி கடற்றொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 22 இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா கடற்படை மற்றும் கடலோர காவல் படையினரால் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் போது இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலை தம்பலகாமம் பிரதேச செயலகத்தின் 2ஆம் காலாண்டிற்கான கணக்காய்வு முகாமைத்துவ கூட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது பிரதேச செயலக பகுதியில் உள்ள வெளிக்கள மற்றும் உள்ளக அலுவலர்களின் வேலை திட்டங்கள், கணக்காய்வு விடயங்கள் தொடர்பாகவும் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் மாகாண சபை திருத்தச் சட்டம் நிறைவேற்றம். தமிழர்களின் வாக்குகளுக்கான ரணில் சுமந்திரன் இரகசிய திட்டம் என ஐயம். ரணிலுடன் போட்டியில்லை, சஜித்துடனே போட்டி என்கிறது ராஜபக்ஷ அணி. நாளை தமது வேட்பாளரை அறிவிக்க தயாராகும் பொதுஜன பெரமுன. மன்னார் பொது மருத்துவமனை மரணத்தில் மருத்துவ பணியாளர்கள் தவறிழைத்தனர். இளந்தாயின் மரணத்தில் மருத்துவ பணிப்பாளர் பொறுப்பேற்பு. தமிழக கடற்தொழிலாளர்களை டெல்லி மனித உயிர்களாகவே மதிப்பதில்லை. ஸ்ரீலங்கா கடற்படையினருக்கு எதிரான போராட்டத்தில் அதிமுக குற்றச்சாட்டு. பிரித்தானியாவில் தொடரும் இன வன்முறைகளை ஒடுக்க சிறப்பு காவல்துறை அணிகள். இனவாத தாக்குதல் குற்றங்களில் இதுவரை 400க்கும் மேற்பட்டோர் கைது. பிரதமர் ஹசீனா தப்பியோடிய நிலையில் பங்களாதேஷ் நாடாளுமன்றம் கலைப்பு. ராணுவ அரசாங்கத்தை ஏற்க முடியாதென போராட்ட தலைவர்கள் அழுத்தம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.